மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அரசியல் கட்சித் தலைவர்கள் சூறாவளி பரப்புரையை மேற்கொண்டனர். சென்னை கொளத்தூரில் வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கூட்டணி தர்மத்திற்காக குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்த அதிமுக எந்த முகத்தை கொண்டு இஸ்லாமியர்களிடம் வாக்கு கேட்கிறது என விமர்சித்தார். கூட்டணி தர்மத்திற்காக சிஏஏக்கு வாக்களித்து விட்டு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களிடம் வந்து வாக்கு கேட்கிறீர்கள் என்று கேட்கிறேன். நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை எடுத்து வைத்திருக்கிறீர்களா? எடுத்து சொல்லியிருக்கீங்களா? குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்களா? ஆனால் தேர்தல் நடப்பது அங்கே ஒன்றியத்திற்கான தேர்தல், மக்களவைக்கான தேர்தல். இவர் விமர்சனம் செய்வது நம்மை. ஆனா கேட்டா நாங்க வேற, பிஜேபி வேற. ராமநாதபுரம் தொகுதி சுயேட்சை வேட்பாளரான முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திருச்சூழி நகர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கிருதுமால் நதியையும் வைகை ஆற்றையும் இணைக்க நடவடிக்கை மேற்கொள்வேன் என உறுதியளித்து வாக்கு கேட்டார். கிருதுமால் நதியை வைகை ஆற்றுடன் இணைத்தால் திருச்சூழி பகுதி மக்கள் ரொம்ப பயனடைவார்கள் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தையும் உங்களுடைய நலன்களை, மக்களுடைய நலன்களை உறுதியாக உங்களுடைய நல்ல ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த கிருதுமால் நதியையும் வைகை அணையும் இணைக்கின்ற பணியை நான் முழுமையாக முடிப்பேன் என்பதை இந்த நல்லத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மத்திய அரசிடமிருந்து தான் பெற்று வந்த திட்டங்களுக்கு திமுகவினர் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியாவுக்கு ஆதரவாக இல்லக்கியம்பட்டி பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு பேசினார். வலிமையான இந்தியா உருவாக பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் தமாக வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் இவ்வாறு பேசினார். மத்தியிலே நிலையான ஆட்சி வேண்டும், அதன் அடிப்படையிலே வளமான தமிழகம், வலிமையான பாரதம். மூன்றாவது முறை நம்முடைய பாரத பிரதமருடைய ஆட்சி என்பது நல்லரசாக செயல்படும், இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நம்முடைய விருத்தாச்சலத்தில் கடலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்துவுக்கு ஆதரவாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழக தொழிற்சாலைகளில் தமிழர்களுக்கே வேலைவாய்ப்பு என்ற சட்டத்தை இயற்ற வலியுறுத்துவோம் என குறிப்பிட்டார். நமது எல்எல்சி தொழிலாளர்களுக்காக, நமது விவசாய பெருமக்களுக்காக எப்பொழுதும் துணை நிற்போம், ஓங்கி ஒலிப்போம். உங்கள் உரிமை கிடைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். இப்ப நிக்கிறார் என் பக்கத்துல நம்ம சிவக்கொழுந்து. உங்கள் குரலாக டெல்லியிலே போய் ஒலிச்சு என்எல்சில வேலை பார்க்கிற அத்தனை பேருக்குமே தமிழர்களாக மட்டுமே இருக்கணும்னு சட்டம் இயற்ற வைப்போம். வடக்கத்தியர்கள் யாரும் இங்க வரக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேக்டரியில தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, தமிழக விவசாயிகளுக்கு தான் அந்த உரிய பணம், வீடு எல்லாமே. அந்த மாதிரி ஒரு சட்டத்தை உறுதியாக ஏற்ற நடவடிக்கை எடுப்போம். புதுச்சேரி தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்காலில் பரப்புரை மேற்கொண்டார். மத்திய அரசிடமிருந்து திட்டங்களை பெற நமச்சிவாயத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியது அவசியம் என கூறினார். மத்தியில் மீண்டும் ஆட்சி இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. மீண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர இருக்கின்றார்கள். அப்போ நம்முடைய வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்று செல்லும் பொழுது, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது அங்கே மத்தியில் நம்முடைய தேவைகளை, கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்முடைய மாநில வளர்ச்சிக்கான அத்தனையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.